விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, யமுனா கிட்ட சாரி கொடுத்து கட்டிக்க சொல்றாரு கல்யாணத்துக்காக. யமுனாவும் சந்தோஷமாக கட்டிக்கிறாங்க. உன் அக்காவுக்கும் சாரி எடுத்திருக்கேன், இந்த இந்த சாரியை உன் அக்கா கிட்ட கொடுத்து கட்டிக்க சொல்லு, நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு சொல்லு அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு யமுனாவும் வந்து போயிட்டு காவேரி கிட்ட கோயிலுக்கு போகணும்னு கூப்பிட்றாங்க. எதுக்காக இப்போ வந்து கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு வர மறுக்கிறாங்க காவேரி. அப்புறம் ரொம்ப பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே கோயிலுக்கு போனால் நம்ம 3 பேர் எதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம், நீங்கள் ஏன் வேஸ்ட் ஷர்ட்லாம் போட்டு வந்து டிப்டாப்பாக வந்திருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம யமுனாக்கும் நிவினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு விஜய் உண்மையை சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எப்படி வந்து இதெல்லாம் நடக்கும், நிவின் எப்படி ஒத்துப்பாரு அப்படின்னோன்னா, அது என்னோட பொறுப்பு, நான் பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நீ கல்யாணம் நடக்கும் அப்படின்னோட ஒன்றும் புரியாமல் வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து விஜய்கிட்ட சண்டை போடுறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன் உங்கள் மனசில், எதுக்காக இப்போலாம் யமுனாவை ஏமாத்துறீங்க, நான் எங்கே ஏமாத்துறேன், உண்மையாக தான் சொல்கிறேன், நீ கல்யாணம் நடக்கும், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் சொல்லி நிவின் நேற்று வரல, அப்போ நீங்கள் சொன்னால் மட்டும் இன்றைக்கி வந்துடுவாரா, ஏன் நான் சொன்னால் வரமாட்டாரா நிவின், ஏங்க அவர் யார் சொன்னாலும் வரமாட்டாருங்க, அந்த நிலைமையில தான் அவர் இருக்கார், அவரை கட்டாயப்படுத்துறது தான் அவர் பிரச்சனை பண்ணுறாரு, இப்போ எப்படிங்க வந்து வர சொல்ல முடியும், அது வேற, நம்ம கட்டாயப்படுத்துவதும் தப்பு தானேங்க, பாவம் தானே நிவின் அப்படின்றாங்க. அது கரெக்டு தான், பாவம் தான், ஆனால் என்ன பண்ணுறது, அதோட பாவமாச்சு. யமுனா யமுனா வந்து இல்லைன்னா இந்த உலகத்தில் நீ இருப்பியா, அது எப்படிங்க தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, இந்த கல்யாணத்துக்கு வந்து நடந்து தான் ஆகணும், இந்த கல்யாணம் வேறு வழியே கிடையாது, இதெல்லாம் சரி, மாப்பிள்ளை எங்கே, எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கீங்க, மாப்பிள்ளை எங்கே சொல்லுங்கள் அப்படின்னோடனே, மாப்பிள்ளை வருவார், நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, அதெல்லாம் போட்டும் காவேரி, அங்கே பாரு ஏற்பாடு நடந்துட்டுருக்குது, எல்லா ஏற்பாடும், நீவினும் இப்போ வந்துடுவார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னோடனே, என்ன விஷயம், இப்போ தான் நான் யமுனாவுக்கும் நிவினுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல, இப்போவாவது மேடம் என்னை நம்பலாம்ல அப்படின்னோடனே உடனே முறைச்சி பார்க்குறாங்க. ஆமாங்க, இதுதான் முக்கியம், ஆமாம் இதுதான் எனக்கு முக்கியம், நீ நம்புறது தானே எனக்கு முக்கியம், இவ்வளோ நாள் வந்து நீ என்னை வந்து என்கிட்ட சண்டை போட்ட, பிரச்சனை பண்ண, என்னை வந்து இப்படியெல்லாம் திட்டின, அதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணால் எப்படி சொல்லு, இப்போவாது என்கிட்ட நல்லா பேசலாம்ல அப்படின்னா, முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறமா அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போது கல்யாணம் நடந்தோடனே வந்து என்கிட்ட பழைய மாதிரி காவேரியாக வந்து பழக ஆரம்பிச்சிடுவேன், கரெக்டு தானே அப்படின்னோடனே, முதல்ல கல்யாணம் நடக்கட்டுங்க, முதல்ல நிவின் வரட்டும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லை எங்களுக்காக நீங்கள் ட்ராமா போடுறீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்ல, அடிப்பாவி நானா ட்ராமாவாக போடுற, இவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், இதை பார்த்து ட்ராமான்றி, இதெல்லாம் நியாயமா அப்படின்றாரு. உங்களெல்லாம் நம்ப முடியாது, என்கிட்ட என்ன என் தங்கச்சியை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் செய்வீங்க, ஆனால் அங்கே வந்து நிவினுக்கு ஹோப் கொடுத்து வச்சுருப்பீங்க, நிவினை வரவிடாமல் பண்ணது நேற்று நீங்கள் தானே, அப்போது நேற்று நான் வரவிடாமல் பண்ணியிருந்தா இன்றைக்கே நான் கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன், என்ன காவேரி இப்படி பேசுகிற அப்படின்னோட, சரிங்க அப்போ நேற்று நடந்த உண்மையா இன்றைக்கி நடந்த உண்மையான்னு இப்போ நிவின் தான் தெரிஞ்சு போயிட போகுது, நிவின் வந்தோடனே நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நான் முடிவு பண்ணுறேன், அது வரைக்கும் உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் இந்த காவேரி நம்பவே மாட்டேங்கிறா, என்ன தான் பண்ணுறது, சரி சரி போ, இப்போ பார் நிவின் வரப்போகிறாரு, அப்புறம் யமுனாக்கு நிவினுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அப்போ நீங்கள் நம்பி தர ஆகணும், வேறு வழி இல்லையே அப்படி சொல்லிட்டு விஜய் போகிறாரு. உடனே புரோகிதர்கிட்ட எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. எப்படா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, மாமா இன்னைக்கு கண்டிப்பாக வருவார்ல நிவினோடனே, நான் தான் சொல்கிறேன்ல நேற்று வரல ஓகே, ஆனால் இன்றைக்கி 100% வருவார், உங்கள் மாமா சொன்னால் கண்டிப்பாக நடக்கும், சரிங்க மாமா உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னோடனே, நடக்கும் அப்படின்றாங்க காவேரி. உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் வந்து நிவினுக்கு கால் பண்ணுறாரு. இங்கே வந்து விஜயோட காலை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிற நிவின், இருந்தாலும் எதுக்கு சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்கான், விருப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இப்போ பாரு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எதுக்காக சும்மா ஃபோன் பண்ணுறீங்க, நான் தான் வரமாட்டேன் சொன்னேன்ல, சும்மா எதுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது பாஸ், நீங்கள் வந்து தான் ஆகணும், இங்கே பொன்னியம்மன் கோவிலில் நான் யமுனா காவேரி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், யமுனா அவங்க அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கா, சீக்கிரம் கிளம்பி வாங்க ப்ரோ அப்படின்னோடனே, அந்த டைம் கரெக்டாக அவங்க அம்மா அப்பா வந்துடுறாங்க. நிவினோட அம்மா அப்பா என்னென்ன நடக்குதுங்க அப்படின்றாங்க. அவங்க மாமா வந்துடுறாரு. அதை பார்த்து நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே ஃபோனை வந்து விஜய் இருக்காரு லைனில், இதோட முடியுது.